வணக்கம் நண்பர்களே. இன்வெஸ்டிங் டீச்சர் சேனலுடைய எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நேற்று தீபாவளி நல்லபடியாக கொண்டாடியிருப்பீங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தீபாவளியுடைய ட்ரேடிங் இன்றைக்கி. ஆமாம், 2 ஹவர்ஸ் மட்டும் தான் ட்ரேடிங். நேற்று நிஃப்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அப் மூவ். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஒரு வீக்லி சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் போட்டிருப்போம். பார்த்திங்களா, நிஃப்டியோடைய வீக்லி சார்ட்டில் கப்பு வித் கேண்டல். அது பார்த்திங்கன்னா அந்த கப்பு வந்து இன்றைக்கி பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பார்க்கலாம். இது வந்து ஆல் டைம் ஹை வந்து பார்த்திங்கன்னா 26,300 வச்சுங்களேன். அப்போ ரவுண்டாக வச்சுட்டா 300. அதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் என்னுடைய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோடைய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 28,800 29,000 நம்ம பேசியிருப்போம். ஓகேங்களா, அந்த ரேஞ்சு போதான்னு பார்க்கலாம். நிஃப்டி எப்படி போகுதுன்னு. நல்ல ஒரு மூவ். பேங்க் நிஃப்டியை வச்சு நல்லா மூவ் பண்ணியிருக்காங்க. நேற்று ஒரு மிட் கேப் கொஞ்சம் கொஞ்சம் ஏறி இருக்குது. ஸ்மால் கேப்பில் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. இன்றைக்கும் ஓரளவுக்கு மிட் கேப்பு ஸ்மால் கேப்லாம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. பார்க்கலாம். இன்றைக்கி தீபாவளினால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா அந்த நம்ம அக்ஷய திருநாள் பார்த்திங்கன்னா அது மாதிரி ஒரு ராசிக்காண்டி நிறைவேற்றி ஸ்டாக் வாங்குவாங்க. இன்றைக்கி நான் எந்த ஸ்டாக்கும் வாங்கலை. ஏன்னா கையில் காசு இல்லை, எல்லாம் செலவாயிருச்சு. தீபாவளி அந்த இது செலவாயிருச்சு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்கெட்டு நான் வச்சுருக்கேன். பார்க்கலாம். அதுக்கு வந்து மெயினாக வந்து இந்த ஆல் டைம் ஹை இந்த 26,300 வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் இந்த டார்கெட்டு போகும். அது வந்து இன்றைக்கும் நாளைக்கே போயிடாது. அது 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், இல்லை 3 வருஷம் ஆகலாம். இல்லை இங்கேருந்து செல்லிங் ஜோன் ஆகி மறுபடியுமே இந்த 21,000 22,000 அந்த லோவுக்கு வருதான்னு தெரியல. பார்க்கலாம் நிஃப்டி என்ன பண்ணுதுன்ட்டு. அதுக்கு வந்து ஜியோ பொலிட்டிக்கல் இந்த டாரிஃபு இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான், அதெல்லாம் இல்லாமல் அந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நிஃப்டி வந்து நம்ம டார்கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வார் இந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தால். நம்ம இந்தியன் எக்கனாமிக் நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அவங்க கொஞ்சம் நல்லா பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அந்த டார்கெட் சீக்கிரமே போயிடும். 1 வருஷத்துலேயே போகலாம், 2 வருஷத்துலேயே போகலாம். பார்க்கலாம். இப்போ நிஃப்டி பேங்கை பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை போயிடுச்சு நேற்று. எல்லாருக்கும் தெரியும், பார்த்துருப்பீங்க. நிஃப்டி நல்லா ஒரு சூப்பரான இது நிஃப்டி பேங்கு. அதுதான் நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து நிஃப்டிக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆமாம், பார்க்கலாம். இந்த ஒரு பேரலல் சேனல் போட்டிருக்கேன். இந்த பேரலல் சேனல் இங்கே அடுத்த டார்கெட் வந்து 58,800. இந்த லைனை டச் பண்ணி செல்லிங் ஜோன் வருதா, இல்லை இதை பிரேக் அவுட் பண்ணி போனால் இன்னும் நல்லா ஃபர்தராக போகும் நிஃப்டியோட பேங்கு. நிஃப்டி பேங்கோட இது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் மூவ் ஆகிருக்கு. இந்த தெரியுதா, பார்த்தா தெரியுதா, கொஞ்சம் செல்லிங் வந்திருக்கு. அந்த கேண்டில் பார்த்திங்கன்னா மேலேருந்து செல் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பையிங் நடந்து அப்புறம் செல்லிங் நடந்திருக்கு. பார்க்கலாம் நிஃப்டி பேங்கு. நிஃப்டியோடைய பேங்கோடைய முக்கியமான இது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கு. அதுவும் நேற்று வந்து ஆல் டைம் ஹை போணுச்சு. ஆமாம், ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹை. இந்த தெரியுதா, பார்த்தா உங்களுக்கு தெரியுதா. இன்றைக்கி கொஞ்சம் போயிருக்கு. இன்றைக்கி நல்லா க்ரீன் கலரில் தான் போட்டிருக்காங்க. பார்க்கலாம். அப்புறம் கோடாக் பேங்கு, ஐசிசி பேங்க் வந்து நேற்று செல்லிங்கில் முடிஞ்சிருக்கு. ஆமாம், ரிசல்ட் எஃபெக்ட் நினைக்கிறேன். கோடாக் பேங்க் வந்து இன்றைக்கி செல்லிங்கில் தான் இருக்குது. பார்க்கலாம். ஐசிசி பேங்க் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஐசிஐசி பேங்க்கு அது எப்படி கேட்பாங்க, அதுவும் இன்றைக்கி செல்லிங் ஜோனு தான். செல்லிங்கில் தான் முடிஞ்சிருக்கு. ஐசிசி பேங்க் இந்த தெரியுதா, நேற்று நல்லா க்ரீன் கேண்டில் போட்டிருக்காங்க. இன்றைக்கி செல்லிங்கு. ஆமாம், பார்க்கலாம் என்ன நடக்குது. வீக்லி சார்ட்டு நான் வச்சுருக்கிறது வீக்லி சார்ட்டில். ஓகேங்களா, டே சார்ட்டை வேணால் மாற்றிக்கிறோம் நம்ம. இந்த பார்த்தீங்களா, நேற்று ஐசிசி பேங்க் நல்லா நேற்று ஒரு செல்லிங் ஜோனு. இன்றைக்கி அந்த மாதிரி தான் இருக்குது. கோடாக்கு அப்புறம் வந்து கோடாக் பேங்கோட ஹெச்டிஎஃப்சி இன்றைக்கி பார்க்கலாம். நேற்று வீக்லி சார்ட் வச்சு பார்த்தனால நமக்கு தெரியல இன்றைக்கி என்ன வருது. இந்த பாருங்கள், இன்றைக்கும் ஒரு நல்ல மூவ் தான். ஓகேங்களா, பார்க்கலாம் என்ன நடக்குன்ட்டு. ஆட்டோ இண்டெக்ஸு பார்க்கலாம். இன்றைக்கி ஆட்டோ இண்டெக்ஸ் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஆட்டோ இண்டெக்ஸ் நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸு ஃப்ளாட்டு தான். ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, மூவ் இல்லை. நேற்று இன்றைக்கி பெருசாக மூவ் இல்லை. நேற்று நல்லா அடிபொலியான மூவ் பார்த்திங்கன்னா பியூசி பேங்க். நம்மளோட சார்ட் வீடியோ போட்டிருப்போம், பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க பியூசி பேங்க்கு. நல்ல ஒரு இது ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரூர் விஷயா பேங்க்கெல்லாம் நல்ல ஒரு நேற்று மூவ். எல்லா பேங்க்குமே அதை பார்த்து தெரியும் உங்களுக்கு. நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸு நிஃப்டி பியூசி இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மூவ். நேற்று பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 2% 3% மேலே போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதில் உள்ள ஸ்டாக்கை பார்த்திங்கன்னா யூனியன் பேங்க்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா,
அந்த மாதிரி ஸ்டாக்லாம் நல்லா நேற்று பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்கன்னா நல்லா இன்றைக்கி கூட நல்லா இருக்குது. ஆமாம், பேங்குலாம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு. ஆமாம், இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்க்ரீனில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது பார்க்கலாம் ரிசல்ட்டு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா சிஜிஎல் கிளாஸஸ் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் அப்பர் சர்க்கியூட் நல்ல ஒரு ரிசல்ட்டு. சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 69%, எபிட்டா 100%, நெட் ப்ராஃபிட் 232%, இபிஎஸ் 200க்கு மேலே நல்ல ஒரு ரிசல்ட்டு. நேற்று இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அப்பர் சர்க்கியூட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிளாக் பூஸ்டர் ரிசல்ட்டு நம்ம போட்டு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கோம், அதெல்லாம் பாருங்கள். ஆர்பிஎல் பேங்கு இந்த ரிசல்ட்லாம் வந்திருக்கு, ஆனால் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் காமர்ஸ் இந்த கம்பெனி பென்னி ஸ்டாக் மாதிரி தெரியுது, லோ பி தான் இருக்குது. இதுவும் நல்ல ஒரு பிளாக் பூஸ்டர் ரிசல்ட்டு. 59 சேல்ஸ் பர்சன்டேஜ், எபிட்டா வந்து பார்த்திங்கன்னா 51%, நெட் ப்ராஃபிட் 58%, இபிஎஸ் 58%. ஆமாம், ஐடிஎஃப்சி பேங்க் பாருங்கள், அருமையான ஒரு ரிசல்ட்டு. நேற்று வந்து 8% என்னமோ நல்ல ஒரு இது ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க்கு அருமையான ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அப்மூவ் நேற்று. இன்றைக்கி நான் பார்க்கல, என்னென்னு பார்ப்போம் அதுக்கப்புறம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்க்கு அதுக்கப்புறம் நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐடிஎஃபி பேங்க்கு. அதுவும் சேல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் நெட் ப்ராஃபிட் 74%, இபிஎஸ் நல்லா 73% நல்லா ஏறி இருக்குது. அருமையான ரிசல்ட்டு. அதுவும் கூட சேல்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் டவுனாக இருக்குது இயர் ஆன் இயர். ஹெச்டிஎஃப்சி பேங்க் அது ஒரு நல்ல ரிசல்ட்டு, அது உங்களுக்கு நல்லா தெரியும். இபிஎஸ் 9%, நெட் ப்ராஃபிட் வந்து 10%, எபிட்டா வந்து 35% வந்து ஏறி இருக்குது. நல்ல ஒரு இது சேல்ஸு நல்லா கூடியிருக்கு. ஆமாம், அடுத்தது வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, அதுவும் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டு. அல்ட்ராடெக் சிமெண்ட்டு நம்ம ஆல்ரெடி ஷார்ட் வீடியோ போட்டிருக்கோம், பிளாக் பூஸ்டர் ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு. அல்ட்ராடெக் சிமெண்ட்டு நல்ல ஒரு ரிசல்ட்டு. சேல்ஸ் 20%, எபிட்டா 52%, நெட் ப்ராஃபிட் 75%, இபிஎஸ் வந்து 72%. இது எல்லாமே இயர் ஆன் இயர், குவார்ட்டர் இல்லை, பார்த்துக்கணும் நீங்களே, ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இது பஹேரியா இண்டஸ்ட்ரீஸு, இதுவும் ஒரு நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்கு. பார்த்திங்கன்னா சேல்ஸு 58%, எபிட்டா 70%, நெட் ப்ராஃபிட் 80%, இபிஎஸ் 80%. நேற்று ஒரு நல்ல ஒரு அப்மூவ் கொடுத்துருக்கு இந்த கம்பெனி. ஆமாம், நல்ல ரிசல்ட் கொடுத்த கம்பெனி எல்லாமே நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. நேற்று எல்லாமே 5%, 10%, 15% அந்த ரேஞ்சில் நல்லா போயிருக்கு. ஆர்இசிலாம் ஃப்ளாட் ரிசல்ட்டு தான், பெருசாக ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு பேங்க், இந்த கம்பெனி ஒன்று ஜெய்ஸ்வால் நீகோ ஒரு கம்பெனி, 7,000 கோடி உள்ளது. இது ஒரு அருமையான ரிசல்ட்டு. சேல்ஸ் 45%, இபிட்டா வந்து 93%, நெட் ப்ராஃபிட் 407%, இபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 409%. அருமையான ஒரு ரிசல்ட்டுங்க, சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்குங்க இந்த கம்பெனி, அருமையான ரிசல்ட்டு. அப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா இன்னொரு கம்பெனி பார்த்திங்கன்னா ஆன்வர்டு டெக்னாலஜி, இது ஒரு அருமையான கம்பெனி, நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா சேல்ஸ் 13%, எபிட்டா 150%, நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 237%, இபிஎஸ் 237%. அருமையான ஒரு கம்பெனி, லோ பி உள்ள கம்பெனி, மைக்ரோ கேப் கம்பெனி. இந்த மாதிரி நிறைய கம்பெனி நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இன்னும் எந்த கம்பெனியை பற்றி உங்களுக்கு ரிசல்ட் வேணும்னு சொன்னிங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுவேன். இப்போ நம்ம வந்து சும்மா ஓவர்வியூவாக தான் பார்த்துருக்கோம். ஆமாம், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கம்பெனி நல்ல நல்ல கம்பெனி ரிசல்ட்டெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எது டவுட்னால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் மெயில் ஐடி வாட்ஸ்அப் நம்பரோடு தரேன். நீங்கள் வந்து அதில் வந்து நம்ம டேரெக்டாகவே நீங்கள் எதுவும் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி இல்லை ஏதாச்சும் கம்பெனியை பற்றி தெரியணும்னா எனக்கு சொல்லுங்கள். நான் என்னுடைய நாலேஜை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி தான் நான் சொல்கிறேன். இது வந்து நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த யூடியூப் மூலமாக வந்து எல்லாேருக்கும் தெரியப்படுத்துகிறேன். உங்களுக்கு அதே மாதிரி நிறைய நாலேஜ் இருக்கும். அந்த நாலேஜை நீங்கள் வந்து ஒரு கமெண்டில் பண்ணிங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிடுவேன். ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இன்றைக்கி போட்டோம் நாளைக்கு எடுத்துங்கிற மாதிரி கிடையாது, ஓகேங்களா. ஒரு மினிமம் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் அந்த மாதிரிக்க நம்ம வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கை வாங்கி ஹோல்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஒரு மல்டி பேக்கரை நம்ம வந்து இது பண்ண முடியும். ஒரு நல்ல ஸ்டாக்கை வந்து நம்ம வாங்கினா மட்டும்தான் அது ஜெயிக்க முடியும். ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய ஸ்டாக் இருக்குது.
அதனால் எப்போவுமே ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு ஓன் அனாலிசிஸ் பண்ணி இது கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இந்த கம்பெனியுடைய சேல்ஸு, ப்ராஃபிட்டு, கடன் இருக்கா, கடன் இல்லையா அப்படிங்கிற எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கம்பெனி போய் வாங்க. ஓகேங்களா? நான் சொல்கிறனாலையோ இல்லை வேறு யூடியூப் சேனலில் சொல்கிறனாலையோ நீ போய் எந்த ஒரு ஸ்டாக்கையும் உடனே வாங்கிடாதீங்க. உங்களுக்கு வந்து அப்படி பார்க்க சொந்தமாக உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கை பற்றி அனாலிசிஸ் பண்ண தெரியலன்னா நீங்கள் ஒரு செபி ரிஜிஸ்டரை கனெக்ட் பண்ணி அவங்க மூலமாக நீங்கள் வாங்கலாம், மியூச்சுவல் ஃபண்டோ இதுவோ. ஓகேங்களா? இது நம்ம ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி அந்த வீடியோ போடுறோம், ஒரு நாலேஜை நம்ம ஷேர் பண்ணுறோம். ஓகேங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் அருமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ நண்பர்களே.